Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சுகமாய் இருப்பீர்கள்னு சொல்லி நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம கூடயே இருக்கிற நல்ல தேவன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிற நன்மைகள் ஏராளம், எண்ணி முடியாத காரியங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம் எந்த சூழ்நிலையில இருந்து தேவனை கூப்பிடும் போது நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு மறு உத்தரவு அறிவு செய்கிற தேவன். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப முக்கியமாய் வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பூமியை ரட்சிக்க, ஒரு பூமியை மன திரும்ப செய்ய இயேசு கிறிஸ்துவினாலதான் முடியும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற நிறைய சூழ்நிலைகள், நிறைய போராட்டங்களை நாம் பார்க்கும்போது அது நம்மளுக்கு கடினமாகவும் அது நம்மளுக்கு கலக்கமாகவும் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்ட வேண்டும் போது அந்த கலக்கத்தையும் அந்த கடினமும் கர்த்தர் மாற்ற வல்லவராக. பிரியமானவர், அவர் நல்லவர், அவர் மாறாதவர். ஆமென். ஹல்லேலூயா. இன்று நாளை நாம் காணப்போகிற தேவனுடைய வார்த்தை உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பிரியமானவர் அவருடன் சுகமாய் தங்கியிருப்பார். ஹல்லேலூயா. அவருடனே கூட சுகமாய் தங்கியிருப்பார். கர்த்தர் பாருங்க, ஆண்டவர் கூட நீங்களும் நானும் வாழும் போது நம்மளுக்கு ஆண்டவர் சுகத்தை தராது, சமாதானத்தை தராது. அது மட்டுமல்ல, ஆறுதலும் பலனையும் தருகிறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சுகம் இல்லாமல் காணப்படலாம், சமாதானம் இல்லாமல் காணப்படலாம். ஏன்? நம்ம வாழ்க்கையில ஏதோ காரியங்கள் நம்மளை அநேக இடங்கள்ல கவலைக்குள் கொண்டு போகலாம். ஆனா நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரோடு பிரியமா இருக்கிறவன், கர்த்தர் எடுத்த பிரியமா இருக்கிறவன், தேவன் விரும்புகிறத செய்கிறவன், ஆண்டவர் நேசிக்கிறதை அதிகமாய் இடம் கொடுக்கிறவனுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் சுகமாய் அவர் தங்கியிருக்க செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கூட நடக்கும்போது, அவரை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார். ஜெபம் செய்வோமாக. சமாதானத்தின் தேவனே, நீர் எப்பொழுதும் எங்களுக்கு சமாதானத்தின், நீர் எப்பொழுதும் எங்களுக்கு நன்மையும் செய்கிறேன். இப்படியாக இந்த வேளையில ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொன்ன பிரகாரமான வார்த்தைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் இருப்பதாக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.